வணக்கம் சார். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான விவசாயத்துக்கு எதுவும் பிரின்சிபல் இல்லை ஃபார்முலா இருக்குங்களா சார்? சார் இதில் ஒரு 6 வகையான பிரின்சிபல்ஸ் இருக்கு. இந்த 6 வகையான பிரின்சிபல்ஸ் தான் முறையாக பண்ணாவே இதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மிங் பண்ண முடியும். சார் அதில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ன்றது சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். அதில் நம்ம சாயிலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டை எப்படி கொண்டு வரது, ஆர்கானிக் கார்பன் எவ்வளோ இருக்கு, அந்த மாதிரி நம்ம சாயில் ஹெல்த்தோடைய ஆஸ்பெக்ட்ல அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இது இல்லை. ரெண்டாவது பிரின்சிபல் ரொம்ப முக்கியமானது சார். நம்ம சாயில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நம்ம என்ன கிராப் வளர்க்குறோமோ அதனுடைய ரூட் பிளஸ் நம்ம சாயில், இந்த 3 பேத்துக்கும் இடையில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணணும். மூணாவது பிரின்சிபல் என்னன்னாக்க நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அவங்களுடைய கண்டென்ட்டை கூட்டணும். நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது 4வது பிரின்சிபலுங்க. இதுல எப்படின்னாக்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மேக்ரோ நியூட்ரியன்ட், செகண்டரி நியூட்ரியன்ட் இருக்கு. இது இல்லாமல் நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸ் நிறைய இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் இருக்கு. நம்ம சரிவிகித உணவை கரெக்டாக கொடுத்துருவோம். கிராப் சக்சஸ்ஃபுல்லாக வளர்றதுக்கு இது ஒரு முக்கிய பாயிண்டா இருக்கும். 5வது பிரின்சிபலா பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம கஷ்டப்பட்டு உரம் போட்டு எல்லாம் வளர்த்ததுக்கு பின்னாடி அதில் வரக்கூடிய பூச்சி நிர்வாகமோ நோய்களுடைய நிர்வாகமோ சரியா பண்ணலனாக்க அது கொஞ்சம் சரியா வராது. ஸோ அதை பத்தின ஒரு நாலேஜும் அதை ஆரம்பத்திலிருந்தே அதை முறையாக கவனிச்சுட்டு வரும்போது அந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்ததுனாக்கா சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். 6வது பாயிண்டா ஒரு பிளான்டோட வளர்ச்சியை அப்பப்போ நம்ம ட்ரிகர் பண்ணணும். அதை ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் வச்சு தான் அதை பண்ண முடியும். ஸோ நம்ம என்னதான் உரம் மருந்து கொடுத்திருந்தாலும் அதுக்கு மேல ஒரு தேவை இருக்கும் அந்த கிராப்புக்கு. அதனால ஃபைட்டோ ஹார்மோன் அவங்களை வச்சு பிளான்ட்டை எப்படி growth ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருந்ததுனாக்கா நம்ம மகசூல் அதிகப்படுத்த முடியும். ஸோ இது மாதிரி விவசாயத்தை ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் எளிமையாகவும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.